ஹே ஹாய் மீஸ் வெல்கம் டு ஓட்டிசா மேப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் சென்னா. இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிக்வஸ்டட் ஒன் ஷாட். 2 பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்க மாமாவுக்கு பர்த்டே, ஸோ அதனால் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க நேம் வந்து வெங்கடேஷனுங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஐடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சஜினி ஜோசப். ஸோ அவங்க வந்து ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டு நம்ம பண்ணலன்னா எப்படி? ஸோ அதனால தான் நான் வந்து 2 பேருக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக ஓட்டிஸாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? சரிடா, ரொம்ப பேசிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா ஃபோர்ஸ் மேரேஜ் பட் யூ டிடன்ட் நோ ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ எப்படியெல்லாம் என்னென்ன நடக்க போகிறதுங்கிறத நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்கள் வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்கள் இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அவள் ஒத்துப்பாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் தான் என்னோடய மாப்பிள்ளை. ரொம்ப நல்ல பையன், நம்ம வயனுக்கு ஏற்ற மாதிரி பையன்தான். கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா. ஸோ கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாகி அப்படியே வரீங்க. வரும்போதே ரொம்ப டயர்டாக இருக்குமா, ப்ளீஸ் எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு தாங்க அப்படி சொல்லிட்டு வரும்போதே அப்படியே சொல்லிகிட்டே வரீங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கவுஸில் பொத்துன்னு விழுகிறீங்க. பேக் ஒரு பக்கம் கிடக்கு, கை காலை பப்பர் பேன் விரிச்சு போட்டு தலையை அப்படியே மேலாப்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு, என்ன வயன் ரொம்ப ஒர்க்கா? ஆமாப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நிறைய ஒர்க் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரவே லேட் ஆகிடுச்சுப்பா. சரிம்மா காஃபி போட்டு தாம்மா. சரி இரு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு கண்ணை கட்டுறாங்க. நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிச்சனுக்கு காஃபி எடுக்க போயிட்டாங்க. இப்போது நீங்கள் அப்படியே படுத்து கிடக்கிறீங்க. அப்போது உங்கள் அப்பா, ஒயன் சொல்லுங்கப்பா, என்னை பாரு அப்படின்னு சொன்னதோ நீங்கள் அப்படியே தலையை தூக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுங்கப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். என்ன மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? எதுக்குப்பா இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க? எனக்கு எதுக்கு இப்போ மேரேஜ்? ஏன்னா நீ இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்ருக்கியா வயன்? உனக்கு ஏஜ் 25 ஆகிடுச்சு. இனி எப்போ கல்யாணம் பண்ணுறது ஐடியா? இல்லைப்பா, இப்போ தானே நானும் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிறேன். ஸோ இன்னும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாரு, நீ இப்போ நம்ம கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்க, ஓகே. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் டேக் ஓவர் பண்ணிக்கோ. அந்த பையனுக்கு இதுக்கு எல்லாமே ஓகே தான் அப்பா. பட் ஆனால் வேண்டாம்ப்பா, எனக்கு இப்போ மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பாரு வயன், இவ்வளோ நாள் நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நான் தலையாட்டினேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொன்னதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கொஞ்சம் டெரராக சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, குறும்புகார பிள்ளை. ஸோ வந்து அதனால அவருக்கு வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற பிடிக்காது. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் வந்து நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக நிற்கிறாரு. இதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்பா, இது என்னோடய லைஃப், நீங்கள் இதில் இப்படி சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், புரியுதா? நான் அந்த பையனை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமாக தான் இருப்ப, புரியுதா? அப்பா, ஆனால் இங்கே பாரு வயன், நான் சொல்லிட்டேன், இன்னும் 1 வீக்கில் உனக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ், பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அப்போ தான் அவங்க அம்மா காஃபி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து, என்னம்மா நடக்குதுங்க? என்னோட விருப்பத்தை யாரும் கேட்க மாட்டாங்களா? இங்கே பாரு வயன், உங்கள் அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஹாஷாக ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை. அப்போ அவர் இதுக்கு ஓகே சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும். நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. இங்கே பாருவேன், அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னைக்காச்சும் பார்த்துருக்கியா? ஆனால் இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா ஒன்றும் கேடுகட்ட பையனெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. உனக்கு ஏற்ற பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரே தவிர
அப்படி கெட்ட பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க காஃபி கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. இங்கே நீங்கள் தான் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஷோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஜோ தான். ஹே வயன் வாடி வெளில போகலாம். ஜோ என்னடி வாய்ஸ் உள்ளே இறங்குது, என்னாச்சு? வீட்டில் அலைன்ஸ் பார்த்தாங்கடி. என்ன அலைன்ஸ் பார்த்தாங்களா? அப்போது நம்ம குரூப்பில் நெக்ஸ்ட்டு நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. ஹே எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லடி, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிற? ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கான், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கடி. ஸோ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் 1 வீக்கில் மேரேஜா? நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா மேரேஜ் பண்ணிக்கோ. ஏ லூஸு மாதிரி பேசாத, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிற? எனக்கு இப்போ வேணாண்டி. இங்கே பாரு ஒயன், என்றைக்கா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஸோ ட்ரை பண்ணி பாரு. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லடி. நீ இப்போ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன். சரி ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு போய் எல்லாமே பேசிக்கலாம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. ஹே ஒயன் என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஹே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அட்டன் பண்ண போகிறேன். ஹே இந்த 1 வீக் எனக்கு ஹெவி ஒர்க் இருக்குது. பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இந்த ஒரு 1 வீக் எனக்கு மீட் பண்ணுவோமான்லாம் எனக்கு தெரிலடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? அப்போ உங்கள் மேரேஜ்? சரி விடு, எங்கள் அப்பா தான் எப்படி சொல்லிட்டார்ல, அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட்டு. ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அசால்ட்டாக விட்டீங்க. சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற நீங்களும் விட்டுட்டீங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் ஒர்க் மேலே ஒர்க்கு, வீட்டுக்கே நீங்கள் வர்றதில்ல. ஃபுல் டைம் உங்கள் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கிறீங்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பாலாம் கடந்து திட்டுறாங்க. உனக்கு கல்யாணம் ஆக போகுதுரி, நீ என்னடானா ஆஃபீஸ்லேயே கடன் கிடக்கிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டு விழுது உங்களுக்கு. நீங்கள் இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேற போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகி உங்களோட மேரேஜ் டே அன்னைக்கு கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஒயன் எங்கடி போகிற? ஆஃபீஸ்க்குமா? இன்றைக்கி உனக்கு என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள்? இன்றைக்கி உன்னோட கல்யாணம் டே. கல்யாணமா? என்ன ஒர்க் ப்ரெஷரில் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்லைம்மா, ஆனால் இங்கே பாரு, இன்றைக்கி நீ எங்கேயும் போகக்கூடாது. 9 o'clock மேரேஜ். அப்போ உங்கள் அப்பா ஒயன் என்ன நினச்சிட்ருக்க மனசில்? இன்றைக்கி உன்னோட மேரேஜ், அதை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறியா? அப்பா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மீட்டிங். என்ன பெரிய மீட்டிங்? கேன்சல் பண்ண மாட்டியா? உன் பிஏ கிட்டே நான் பேசிக்கிறேன். இன்றைக்கி எல்லா ஷெட்யூல்ஸையும் கேன்சல் பண்ண சொல்லி போய் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் ஏன்னா உங்கள் அப்பா இது வரைக்கும் உங்களை திட்டினதே கிடையாது. சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு கண்ணெல்லாம் நிறைஞ்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஏங்க இப்படி திட்டுறீங்க? பின்ன நீ கல்யாணங்கிறது கூட மறந்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டுறாரு. சரிங்க விடுங்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் உனக்கே தெரியுதுல்லடா இன்றைக்கி உன்னோட மேரேஜ், அதை விட்டு நீ ஆஃபீஸ்னு போனேன்னா யாருக்கு தான் கோவம் வராது? அதான் அம்மா அப்பா இப்படி திட்டார். விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் வரா. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. இந்தியன் ஸ்டைலில் தான். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து இந்தியன். ஒர்க்குக்காக உங்கள் அப்பா ஃபேமிலியோட கொரியா வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனதான் உங்கள் அப்பாவோட கம்பெனி. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் இந்தியன் ஸ்டைலில் தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு ஜோ தான் வரா. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரியில் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே தெரில, எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அப்படியே நார்மலாக உட்காந்துருக்கீங்க. ஜோ பார்த்துட்டு, வயன் உன்னை கட்டிக்க போகிற அந்த பையன் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னடி சொல்கிற? பாரு, வாவ் செமையாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பி கண்ணாடியில் காட்டுறா.
நீங்களும் பார்க்குறீங்க, அழகாக இருக்கீங்க, அப்படியே கண்ணே பட்டுடும் போல் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. நீங்களும் பார்த்துட்டு அழகாக இருந்து என்னடியே பிரயோஜனம், எனக்கு தான் மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லையே. சரி, நீ அந்த பையனோட ஃபோட்டோ பார்த்தியா? ம். என்னடி சொல்கிற? பையனோட ஃபோட்டோவே பார்க்கலையா? ஃபோட்டோ என்னடி ஃபோட்டோ? அந்த பையனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பா நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையன் என்ன பண்ணுறான், எதுவுமே சொல்லலை. நானும் எதுவுமே கேட்கல, ஏன்னா எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஸோ அதனால் நானும் எதுவுமே கேட்கல, அப்படியே விட்டுட்டேன்டி. என்னடி இப்படி இருந்தேன்னா எப்படி? எனக்கு ஒன்றும் தெரில, இன்றைக்கி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சேடாக சொல்கிறீங்க. சரி சரி, சேட் ஆகாத. சேட் ஆனது மூஞ்சி பார்க்க சைக்கிள் இப்போ தானே அழகாக இருக்குன்னு சொன்னேன். சிரிச்சா தாண்டி நீ அழகாக இருக்க. சேடாக இருந்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்க. இந்த ஃபேஸில் எப்போவுமே சிரிப்பு தான் இருக்கணும், சேட்னஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேஸை கட் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுலேயுமே விருப்பமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போது உங்களை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க, நீங்களும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஜோ இம்பார்ட்டண்ட் கால் வந்திருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து சின்சியராக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்பி ஜோவை பார்த்துட்டு, ஹே எனக்கு பயமாக இருக்குடி வாடி. எனக்கு ரொம்ப முக்கியமான கால் டி, நான் கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் மணமேடைக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு பெருசாக ஒரு மூச்சு விட்டுட்டு அப்படியே நடந்து அந்த மணமேடைக்கு போய் உட்காடுறீங்க. அப்படியே குனிஞ்ச தலை நிம்மறவே இல்லையே, அப்படியே குனிஞ்சே இருக்கிறீங்க. அப்போது அங்கே கெட்டி மேளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுமே நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு, ஓயன் இவ்வளோ நாள் நீ மிஸ் ஆயினா இருந்த, இப்போ மிஸ்ஸஸ் ஆகிட்ட. அப்பா சொன்னாங்கிறதுக்காக தான் நீ கல்யாணம் ஆக போகுது. ஆனால் அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாது. என் லைஃப்பில் நீ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி அதை யோசிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்படியே மனசில் நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு கழுத்தில் தாலி ஏறுது. அந்த பர்சனுமே உங்களை பார்க்கவே இல்லை, அப்படியே குனிஞ்சிக்கிட்டே தலையை அப்படியே குனிஞ்சிக்கிட்டே உங்களுக்கு தாலி கட்டுறாரு. அப்போது தாலியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அந்த டைம் உங்களுக்கு வந்து குங்குமம் நெத்தியில் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக மூச்சு விட்டுட்டு அப்படியே குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன நெத்திலே வச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் அந்த பர்சனை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க. அந்த பர்சனை அப்படியே ஷாக்காகி உங்களை தான் பார்க்குறாரு. 2 பேரும் மாறி மாறி ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க நெத்தியில் அந்த குங்குமம் வைக்கிறது அப்படியே தான் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க, ஜின் வெய்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவரும் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் அவங்கள தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன சின் என்னோட ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ தான் ஜோ ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு, அச்சோ எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கும் போல், எல்லாம் இந்த ஃபோனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தா ஜின்னை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. பிகாஸ் ஜின் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஜோவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறா. இங்கே நீங்கள் 2 பேரும் என்ன நடக்குதுங்க? அங்கே வந்து ஐயர்லாம் இருப்பார்ல, அவர் கொஞ்சம் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரோபோட் மாதிரி அவங்க கொடுக்குறது போடுறீங்க பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் ஜின்னும், அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அவரும் உங்களோட ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டார், நீங்களும் அவரோட ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மேரேஜ் வந்து முடியுது. உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஷாக். ஏன்னா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஜோவை தான் பார்க்குறீங்க. ஜோ இங்கே அட்டை ஷாக்கு. என்னடா நடக்குது, இவன் எப்படி வயனோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்.
நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, அப்போது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜோ தான். நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. அப்போது ஜோக்கு வந்து ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான். ஸோ அவளுக்கு வந்து ஜின்னு மேலே அவ்வளோ ஒரு க்ரஷ்ஷு. ஸோ அவள் வந்து நினைப்பா, பேசாமல் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்கும்போது, உனக்கு பிடிச்சிருக்குன்னா போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி விட்ருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்த மோட்டிவேட்டில் அவள் என்ன பண்ணிட்டா, ஸ்ட்ரைட்டாக போய் ஜின்னுக்கிட்ட, அங்கே ஜின்னை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து பேசிகிட்டே இருப்பாங்க. யாரையுமே பார்க்கலையே, அவ்வளோ தைரியமாக ஜின்னுக்கிட்ட போயிட்டு, ஜின் அப்படியே ஜோவை பார்க்குறாங்க. சொல்லுங்கள், என் பேர் ஜோ, நான் 3rd இயர் ஐடி படிக்கிறேன். சரி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேட்டால், ஜின்னும் பார்க்குறாரு. உங்கள் ஜோவும் பார்க்கவே செமையாக இருப்பா, அழகாக இருப்பா. ஜின்னும் பார்த்துட்டு, டேட்டா, எதனால் நீங்கள் என்கிட்ட டேட்டிங் கேட்குறீங்க? ஏன்னு தெரில, உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, ஸோ டேட் பண்ணலான்னு தோணுச்சு, அதான் ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஜின்னுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலேயே ஜின் வந்து இன்ட்ரெஸ்டிங், சரி ஓகே நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்டும் ஜின்னு வந்து அப்படி தான் டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது கழிச்சு ஒரு லவ்வாக மாறிடுச்சு. ஜின்னுக்கும் ஜோவை பிடிக்கும், ஜோக்கு வந்து ஜின்னை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்கு, அவுட்டிங், டேட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கெலாம் போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாள். அங்கே நாங்கள் இங்கே போனோம், இப்படி பண்ணோம், அங்கே போனோம், இப்படி போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாள். நீங்களாம் அப்படியாடி, சரிடி, ஓகே இப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே சொல்லுவீங்க. இப்படியே தான் அவங்க வந்து பார்க்கு, பீச்சு அந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் ஜோ வந்து ரொம்பவே பொசசிவ். ஜின்கிட்ட யாராச்சும் வந்து பேசினாலும் கூட ப்ரப்போஸ் வந்து ஜின் வேறு ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ அதனால் நிறைய ப்ரப்போசல் வரும். ஜின்னு வந்து சொல்லுவார், இல்லை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் இருந்தாலும் நிறைய ப்ரப்போசல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜோக்கு பிடிக்காது. ஸோ இதனாலே ஜின்னுக்கும் ஜோக்கும் வந்து நிறைய சண்டை வரும். ஜோலாம் நிறைய திட்டுவா, என்ன ஜின் நீங்கள் சொல்ல வேண்டியதானே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லிட்டேன்டி, அவங்க தாண்டி புரிஞ்சிக்காமல் வராங்க இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும். ஸோ வந்து ஜின்னுக்கே ஒரு வகையில் கடுப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்களும் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன் நீ இவ்வளோ பொசசிவாக இருக்க, உன்னை பார்த்தா பொசசிவாக இருந்த மாதிரி இல்லை, டாக்ஸிக்காக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் டாக்ஸிக்கா அவை வேற ஒரு பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் டாக்ஸிக்கா? அப்போ இல்லையா, என்ன பேசிகிட்ருக்க? அது அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டம். ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா அப்படின்னா நார்மலாக தானே அவங்க பேசுகிறாங்க, என்ன ஃப்ளர்ட்டிங்காக பண்ணுறாங்க? இல்லையே, அவங்க பண்ணலை. பட் ஆனால் மற்ற பொண்ணுங்க பண்ணுறாங்கல்ல. அப்போ எதுக்கு அவன் பல்ல இழிச்சிட்டு போகிறான்? நீ பார்த்தியா அவன் பல்ல இழிச்சிட்டு போகிறது? இப்போ எதுக்கு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? நீ அவன் ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டா? சரி ஓகே, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டீங்க. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கவும் உங்களால் முடியல. ஸோ அதனால் சரி என்னத்தையும் பண்ணிட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி விட்டீங்க. இப்படியே தான் இதே மாதிரி தான் ஜின்னுக்கும் ஜோக்கும் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும். அந்த டைமில் தான் ஜின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜோவும் வந்து அந்த பக்கம் ஜின்னை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருப்பீங்க. அப்போ அந்த டைமில் தான் ஒரு பொண்ணு ரோஸ் எடுத்துகிட்டு வந்து ஜின்னுக்கிட்ட நீட்டி, ஜின் ஐ லவ் யூ, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறா. ஜின்னும் பார்க்குறாரு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருமா, நான் ஆல்ரெடி கமிட்டட், ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு, இல்லை நான் அவங்கள தான் லவ் பண்ணுவேன் இப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அடம் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறா. அப்போது ஜின், இங்கே பாரு, தேவையெல்லாம் இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்காது, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு ஜின்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் தான் எனக்கு வேணும், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜின் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான், என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரில. இதை வந்து ஜோ பார்த்துட்டு அங்கேருந்து வர்றா. இதை பார்த்துட்டு ஜின்னு அப்படியே அந்த பொண்ணை தள்ளி விடுறா. பட் ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறா. ஜோ வரதை ஜின்னை பார்த்துட்டான். பார்த்ததுமே அந்த பொண்ணை வந்து அப்படியே தள்ளி நிற்க வைக்கிறான். அந்த பொண்ணு கொஞ்சம் எட்ட போயிடுச்சு. அங்கேருந்து ஜோ வந்ததுமே பலார்னு அந்த பொண்ணோட கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறா. வச்சுட்டு,
எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன். ப்ரப்போஸ் பண்ணது இல்லாமல் என் பாய் ஃப்ரெண்ட் நீ ஹக் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி அடிக்க போகும்போது ஜின்னை வந்து தடுத்துட்டு ஜோ வந்து பிடிச்சிட்டு, ஏ என்னடி பண்ணுற, என்ன நீ என்ன பண்ணுற, அவளை அடிக்க வந்தா நீ என் கையை பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜோ கேட்குறான். என்ன பேசுகிற ஜோ, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. அவள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தா, சரி ப்ரப்போஸ் பண்ண வந்தால, நீ நோ சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு அவள் ஒன்று ஹக் பண்ணா, அவள் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டா, இப்போ எதுக்கு ரொம்ப சீரியஸ் ஆக்கிட்டு இருக்க? ஓ உங்களுக்கு நான் தான் சீரியஸ் ஆக்கிட்டு இருக்கேனா, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்கே பாரு ஜோ, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, டாக்ஸிக்காக பேசாத. என்ன டாக்ஸிக்காக நான் பேசுகிறேன்னா? இங்கே பாரு ஜின், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவள் வந்து ஒன்றை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஜோ போதும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து அழுதுகிட்டே இருக்கா. இங்கே வந்து ஜின்னை பார்த்துட்டு, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஒரு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. வர வழியில் எல்லாமே ஜோ என்ன பண்ணிகிட்ருக்க ஜின், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன தான் பண்ணுற ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடனாக திரும்பி கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறேன், நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அந்த பொண்ணு உன்னை ஹக் பண்ணுது, என்னால் இப்படி பார்த்துட்ருக்க முடியும்? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன்ல. உன் கூட நான் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் நீ இப்போ வர வர பொசஸிங்கிற பேரில் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிற. ஏன்னா டாக்ஸிக்கா நானா? ஆமாம், எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும், சரி அதெல்லாம் கூட ஓகே தான். பட் என்னோடய சேட் எடுத்து செக் பண்ணி பார்க்குற, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசினாலுமே ஏன் அந்த பொண்ணை போய் அடிக்க போகிற? கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவே இல்லையா? நார்மலாக நான் ஒரு பொண்ணு கூட பேசக்கூடாதா, சகஜமாக பழகக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் உன் கூட இருக்கணும்னா இது என்ன ரிலேஷன்ஷிப்? இது டாக்ஸிக்காக தான் எனக்கு தெரியுது. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? ஆமாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்கிறாரு. நான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன்னா? ஆமாம், எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும், யார் கூடயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. மற்ற பொண்ணு எங்கிட்ட வந்து பேசினாலும் அந்த பொண்ணை போய் நீ திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லதே இல்லை. ஆனால் நீ அதுதான் பண்ணுற. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனால் நம்ம லைஃப் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாவே இருக்காது. போதும் ஜோ, இதுக்கு மேலே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம். எனக்கு இதுக்கு மேலே கண்ட்ரோல்டாக எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்கிறாரு. இங்கே ஜோ கண் கலங்கி சின்னக்கிட்ட, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன்னா? ஆமாம், நீ என்னை கண்ட்ரோல் தான் பண்ணுற. பொசஸிங்கிற பேரில் என்னை அப்படியே டார்ச்சர் பண்ணுறடி, டார்ச்சர் பண்ணுற. நான் நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? உன்கிட்ட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பேன். ஆனால் வெளியில் போனாலுமே அந்த பொண்ணு உன்னை பார்க்குறா, இந்த பொண்ணு என்னை பார்க்குது, ஏன் பார்க்குறான்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட போய் சண்டைக்கு போகிற. எனக்கு ஒரு ப்ரைவசி இல்லையா? எனக்குன்னு ஒரு ப்ரைவசி கிடையாதா? பொண்ணுங்க நான் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அது எதுக்கு நீ அதை கண்டுக்கிற? அதை அப்படியே விட வேண்டியது தானே? அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி ஜின் நிறைய பேசுகிறாரு. இங்கே ஜோக்கு நான் கண்லேருந்து கண்ணீராக வருது. நான் ஒன்று அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் ஜின். ஆமாம், என்னை கஷ்டப்படுத்துகிறேன். ப்ளீஸ் நீ என்னை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னதுமே அப்படியே ஜோ உடஞ்சிட்டா. என்ன ஜின் சொல்கிற? நான் போகணுமா? ஆமாம், எனக்கு இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண விரும்பவே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் போயிட்டாரு. இதை பார்த்துட்டு ஜோ அப்படியே உடஞ்சி அழுகிறா. நீங்கள் அவள் அழுகிறத பார்த்து ஓடி போய் அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனா கதறி கதறி அழுகிறான். அவன் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன அவனை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன்னா? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு நான் மட்டும்தான் அவனை பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது தாண்டி நான் நினச்சேன். ஆனால் அதுவே அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கா. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இப்போ மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அழுகிறா. நீங்கள் வந்து சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் அது புரியுது. ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக தான் மாறுமே தவிர
ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. எவ்வளோ தூரம் உங்களோட பார்ட்னர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்னர் உங்களை விட்டு போகணும்னு தான் நினைப்பானே தவிர உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போது ஜோக்கும் ஜின்னுக்கும் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெசண்டில் இப்போ நீங்கள் 2 பேருமே அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தேடுறது ஜோவை தான். ஜோ அங்கே பார்த்தாச்சுன்னா இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் என்ன தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே பக்கத்தில் நிற்கிறது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவளால் சுத்தமாக முடியல. கண்லேருந்து கண்ணீர் கெட்டி நிற்கிது. அப்படியே உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டா. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜோ அப்படியே சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. அப்போ வந்து அங்கே சுற்றி என்னோட அம்மா உங்கள் அம்மாலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ஓய் எங்கே போகிற? இல்லை ஃப்ரெண்டு போகிறா, ஸோ பார்த்துட்டு வரேனே. இல்லை இப்போல்லாம் போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கேயே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே மனசே இல்லை. பிகாஸ் ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் லவ் ஜின்னு தான். அவரை இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கே கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்குது. என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இப்போ ஜின்னு பார்த்தா ஜின்னுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது வந்து ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹே இது உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒயன் தானே? ஆமாண்டா. நீ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ பார்க்கலையாடா? நான் ஃபோட்டோவே பார்க்கல. அவளுமா பார்க்கல? எனக்கு தெரில. இவ பார்க்குறத பார்த்தா இப்போ தான் என்ன நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள்னா அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்கு இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகணும். உங்கள் மனசு எல்லாமே ஜோ இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மனசு அங்கே போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து மேரேஜ்க்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்குது. நீங்களும் ஏதோ ரோபோட் மாதிரி பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜின்னு உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் ஜின் சைட் பார்க்கவே இல்லை. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த சைடு ஜன்னல் ஓரமாக பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் கையில் ஃபோன் கூட இல்லை. அப்படியே ஜன்னலை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. ஜின்னுக்கு வந்து புரியுது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டார். இப்போது ஜின்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஃபேஸை கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் என்னோடய அம்மா அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜின்னோட அம்மா அப்பா அப்புறமேட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் நின்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேச முடியல. உங்களுக்கு இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி பேசணும். பட் உங்கள் கையில் ஃபோனும் இல்லை. அப்போ வந்து உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட கேட்குறீங்க, ஆன்ட்டி என்னோடய ஃபோனு அதெல்லாமே லக்கேஜில் தான்மா இருக்குது. இல்லை லக்கேஜ் எல்லாம் வந்துருச்சுமா. ஸோ நீ அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் செக் பண்ணி பாரு அப்படி சொன்னதுமே சரி ஆண்டி எனக்கு இம்பார்ட்டண்ட் ஒரு கால் இருக்குது, ஸோ நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா அப்படி சொன்னதுமே நீங்கள் குடுகுடுன்னு போகிறீங்க. போனோடனே லக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃபோன் அதில் இருக்குது. ஃபோனை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு கால் உங்கள் ஃப்ரெண்டு ஜோக்கு தான் நீங்கள் அடிக்கிறீங்க. நீங்கள் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு பால்கனி சைடில் நின்றுட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜோ எடுக்கிறதே இல்லை. உங்களுக்கு அழுகையாக வருது. அப்போது நீங்கள் ஏண்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, ப்ளீஸ் டி எடுடி, என்னால் முடியல, நான் எதுவுமே பண்ணலடி, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ப்ளீஸ் ஜோ ஃபோனை எடு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே நீங்கள் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பக்கத்து ரூமில் தான் ஜின் வந்து பால்கனியில் வெளியில் நின்று வானத்தை பார்த்துட்டு என்ன நடக்குது என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருக்கும்போது தான் இந்த சவுண்டை கேட்குது. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்து அவரும் பார்க்குறாரு. நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே அவரும் கேட்குறாரு. ப்ளீஸ் ஜோ ப்ளீஸ் ஃபோனை எடுடி, ப்ளீஸ் ஃபோன் எடு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கே தெரியும்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபோனை எடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய வாய்ஸ் மெசேஜஸ், நிறைய கால்ஸ் நிறைய பண்ணுறீங்க. இது எல்லாத்தையுமே ஜின் பக்கத்தில் இருக்க பால்கனி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ இவளுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் புரிஞ்சிக்கிறாரு. அப்போ அவன் என்ன ஃபோட்டோலேயே கூட பார்த்தது கிடையாதா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படி பார்க்குறாரு. இங்கே நீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும்
ஒயன் என்னம்மா பண்ணுற? நீங்களும் கண்ணெல்லாம் வாய் பண்ணிட்டு இல்லை ஆண்டி, நான் இந்த ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியாம்மா? இல்லைம்மா கொஞ்சம் வரியா, ரெடி ஆகணும். ஆ இல்லைம்மா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை அப்படியே அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அப்போ வெளியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே ஜின்னோட அம்மா அப்புறம் அவங்களோட கசின்ஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க கன்ஃபியூஸாக. என்ன ஆச்சு ஆண்டி? இல்லைம்மா அடுத்து ரிச்சுவல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீ ரெடி ஆகணும்ல. என்ன ரிச்சுவல்? அதான் காலையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிற? இல்லை எனக்கு புரியல. வேறு என்ன ரிச்சுவல்? ஃபர்ஸ்ட் நைட் தாம்மா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கண்ணை அப்படியே விரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்டா? வாம்மா ரெடி ஆகணும்ல, வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்டா? நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் சாரீ வியர் பண்ணி ஃப்ளோட்டிங்கில் விட்டுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்கீங்க. அதே மாதிரி தான் லூஸார் விட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க, ஹாட்டாக இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் நீங்கள் பார்க்கல, எல்லாமே அவங்க தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி விடுறாங்க. நீங்கள் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது ஜின்னோட அம்மா, என்னோடய மருமக எவ்வளோ அழகாக இருக்கா, எல்லாருக்கு கண்ணும் இன்றைக்கி என் மருமக மேலே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நெட்டி முறிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க, பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போது உங்களை அப்படியே ஜின்னோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஜின்னோட அம்மாவை பார்க்குறீங்க. அவங்களும் பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு? இல்லை ஆண்டி. சரி எனக்கு புரியுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பயமாக இருக்க தான் செய்யும். பட் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு சரி நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு உங்களை இப்போ ரூமில் அமுச்சு விட்றாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. அங்கே ஜின் வந்து பெட்டில் உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ ஜின்னு உங்களை பார்க்குறாரு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. பட் ஆனால் அவங்க உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் உள்ளே வர்றீங்க, குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே குனிஞ்சே நிற்கிறீங்க. அப்போ பின்னாடி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்து டோர் க்ளோஸில் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறீங்க. பார்த்தா ஜின் வந்து பெட்டில் உட்காந்துருந்து உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களும் அவங்கள தான் பார்க்குறீங்க. உங்கள் கையில் இருக்க அந்த மில்கை அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜின்னுக்கிட்ட போகிறீங்க. ஜின், உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அப்போவே இந்த ஒரு மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே ஜின் கொஷினாப்பில் அவங்கள பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபோட்டோ பார்த்தியா? இல்லை. அதே மாதிரி தான் நானும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்லப்போனால் எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? அப்போது உங்களுக்கும் இது ஆக்சுவலி இது எல்லாமே ஆக்சிடென்டாக நடந்தது தான். நான் எதுவுமே பண்ணலை. நான் எப்படி என்னோடய எக்ஸோட ஃப்ரெண்டே நான் வேணும்னு கல்யாணம் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் அவரை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. லுக் வயன், நான் வேணும்னு பண்ணல, இது ஆக்சிடென்டாக நடந்தது. இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தென் நான் ஜோவை பார்த்தேன். எனக்கும் புரியுது அவள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான்னு. பட் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எதுவும் பண்ண முடியாதா? என்னால் இந்த ஒரு கில்ட்டோடு என்னால் வாழ முடியாது. அதுவும் என்னோட என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸை நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்காக என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஜின். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலான்ற? எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க. டிவோர்ஸ்?
என்ன நினச்சிட்டு இருக்க ஓயன்? நீ என்ன நினச்ச? என்ன நீ கேட்டோடனே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் என்ன? இங்கே பாரு, மற்ற பசங்கள மாதிரி நான் கிடையாது. நான் ஓகே, இது ஆக்சிடென்டாக நடந்த ஒரு மேரேஜாக கூட இருக்கட்டும், பட் இப்போ நீ டிவோர்ஸ் கேட்குறேன். என்னை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஜென் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கா, நான் எப்படி உங்கள் கூட சந்தோஷமாக வாழ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவள் இப்போ உங்களை லவ் பண்ணுறாளான்னு தெரியல, ஆனால் அவள் இன்னைக்கு அழுதுட்டு போனதே எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு. அவள் இன்னும் உங்களை மறக்கலை, அவள் இன்னும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தி எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. சின்ன அப்படி உங்களை தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு வயன், மேரேஜ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என் வீட்லேயும் சரி உன் வீட்லேயும் சரி இப்போ நம்ம டிவோர்ஸ்ன்னு போய் நின்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சியா? நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களே, நம்மளை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியுதா? உங்கள் ஃப்ரெண்டோட எக்ஸை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? என் கூட சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீங்களா? நீங்கள் வாழ்வீங்களோ என்னமோ, என்னால் கண்டிப்பாக வாழ முடியாது. அதுவும் என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தி என்னால் சத்தியமாக வாழ முடியாது ஜென். கஷ்டத்துலேயும் சரி நஷ்டத்துலேயும் சரி எப்போவுமே என் கூட துணையாக இருந்தவாவா. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் அவள் தான். இங்கே பாருங்க, ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, புரிஞ்சுக்கோங்க ஜென். நம்ம குடும்பத்துக்காக நம்ம 2 பேரோட லைஃப் போயிடும், புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஜின்னும் உங்களை தான் பார்க்குறாங்க, அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜின்னுக்கும் புரியுது, ஏன்னா நீங்கள் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜின்னும் சரி, நான் இதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் சொல்கிறாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கவுச்சுக்கு போகிறீங்க. அப்போ ஜின்னை பார்த்துட்டு எங்கே போகிற? இல்லை, நான் கவுச்சில் தூங்கிக்கிறேன், நீங்கள் பெட்டில் தூங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பெட்டில் படு. இல்லை ஜின் வேண்டாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன், இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பெட்டில் படு அப்படிங்கிற மாதிரி கோல்டாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை தான் பார்க்குறீங்க. படுன்னு சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் அந்த சைடு திரும்பி படுக்கிறீங்க. ஜின் இந்த சைடு திரும்பி படுத்து யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் ஜோவை பற்றி தான் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அழுகிறது ஜின்னுக்கு தெரியுது. அப்போது ஜின்னும் இதை பார்த்துட்டு ஷோ, ஏன் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஜோவை பார்த்தீங்கன்னா, ஜோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக அப்படியே தனிமையில் அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, நிறைய மெசேஜஸ் எல்லாமே போட்டிருந்துருப்பீங்க, ஆனால் அவங்க எதுவுமே பார்க்கல. இப்போ தான் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய கால் அண்ட் மெசேஜஸ் போட்டிருப்பீங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஜோ இப்போ எதுக்குடி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இது வயன் பண்ண தப்பு இல்லையே, அதான் உனக்கும் ஜின்னுக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்காக நீ அங்கேருந்து அழுதுட்டு வந்த? நீ இன்னும் ஜின்னை லவ் பண்ணுறியா என்ன? இல்லையே, அப்புறம் ஏன் அவளையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தி? அப்போது உங்களோட மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அழுதுகிட்டே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஐயோ இவ வேற அழுதுகிட்டாளா, நாளைக்கு போய் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே ஜோ கேட்குறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் ஏன்னா நீங்கள் அழுது பேசியிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்து இவ இவ்வளோ அழுகிறா, இன்றைக்கி இவளோட கல்யாண நாள், இப்படி அழுகிறா பார் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறா. ஜோக்கு ஜின்னை லவ் பண்ணா, பட் ஆனால் அவள் ரியலைஸ் பண்ணிட்டா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் ரியலைஸ் பண்ணினதுனால சரி அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுருப்பா. இன்றைக்கி ஏன் அவள் அழுதுட்டு போனா அப்படின்னா, அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவளோட எக்ஸை பார்த்ததுமே, அவளோட ஃபர்ஸ்ட் லவ்
ஞாபகம் வந்துச்சு. யாருக்காக இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வரதானே செய்யும். அதுதான் நம்ம ஜோக்கும் நடந்துச்சு. அவளுக்கு சின்ன பார்த்ததுமே அவளுக்கு பழைய ஞாபகங்கள் தான் வந்துச்சு. பட் ஆனால் அவள் ரியலைஸ் பண்ணிட்டா, ஓகே நம்மளை விட வயன் தான் அவளுக்கு பெட்டர் ஆஃப். ஸோ நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவள் இப்போது ஓகே ஆயிட்டா. இப்போது நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இங்கே ஜின் யோசிச்சிட்டே இருக்காங்க, என்ன இப்போ டிவோர்ஸ் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நீங்கள் எழும்புறீங்க, பார்த்தா ஜின் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ கீழே போகிறீங்க. கீழே பார்த்தா ஜின்னோட அம்மா அங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க. வந்ததுமே குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் வயன். இந்தாம்மா காஃபி. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி வாங்கிட்டு நீ காஃபி குடிச்சிட்டு இதை ஜின்னுக்கும் கொண்டு போயிடு. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி குடிச்சிட்டு ஜின்னுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே ஜின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். உங்களுக்கு ஜின்னை எழுப்பி கொடுக்கலாமா இல்லை டேபிளில் வச்சுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ அந்த டைம் ஜின் அப்படியே எழும்புறாங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே கையில் காஃபி வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜின்னுக்கு அப்படியே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. பிகாஸ் மார்னிங் முழிக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸோட அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போதே அவரோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அப்போ நீங்கள் ஜின் காஃபி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காஃபி வாங்கிக்கிறாங்க. சரி நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாங்க, நான் கீழே போகிறேன். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் கீழே போயிட்டீங்க. ஜின் பார்க்குறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, டிவோர்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னும் கிளம்பி வராரு. அப்போது நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜின்னை சாப்பிட்றாங்க. இங்கே ஜின்னோட அம்மா அப்பா எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தான் சர்வ் பண்ணுறீங்க. ஜின்னும் சாப்பிட்றாரு, அமைதியாக சாப்பிட்றாரு. நீங்களும் அப்படி சர்வ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜின்னோட அம்மா அப்பா எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. இப்போ ஜின்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ கவுச்சில் தான் உட்காந்துருக்காங்க. அம்மா நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ஆஃபீஸ்க்கு போறியா? இங்கே பாரு, மேரேஜ் நேற்று தான் முடிஞ்சிருக்கு. உன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வா. ஏன்னா என்ன என்ன சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் ஜின்னை தான் பார்க்குறீங்க. சரி வயன் போய் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்களும் கிளம்ப போகிறீங்க. இப்போ 2 பேரும் தனியாக கார் ட்ரைவ் பண்ணி இப்போ வெளியில் போகிறீங்க. அப்படியே ட்ரைவ் அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்போது நீங்கள் காரில் அப்படி போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த டைம் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜோ தான். இதை பார்த்துக்கணும் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறீங்க. ஜோ நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எங்கடி போனேன்? ஏன்டி கால் பண்ண எடுக்க மாட்டியா? மெசேஜ் உனக்கு நான் இவ்வளோ மெசேஜஸ் போட்டேன், ஏன்டி எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் ஜோவை பேசவே விடலை. நான் ஸ்டாப்பாக நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. இன்னும் பார்க்குறாரு. அப்போ ஜோ ஹேய் வயன் இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு நார்மலாகிரு, புரியுதா? பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன். சரி நீ இப்போ எங்கே இருக்க? நான் இப்போ ஜின் கூட வெளியில் போகிறேன். ஜின் பக்கத்தில் இருக்காரா? ஆமாம். சரி ஓகே. நீங்கள் 2 பேரும் இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? தெரியல. ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறீங்க. இப்போது ஜின் அப்படின்னு சொன்னதுமே ஜின் அப்படியே ஃபோனை பார்க்குறாரு. ஜின் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? அது ஜோ, நான் ரெஸ்டாரண்ட் தான் போகிறேன். சரி ஓகே. எந்த ரெஸ்டாரண்ட் போகிறீங்க? அது இந்த ரெஸ்டாரண்ட். சரி ஓகே, நீங்கள் அங்கே போங்க. நான் நீங்கள் போன ஒரு 5 மினிட்ஸில் நான் அங்கே வந்துடுறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இங்கே ஜின்னும் வயனும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே அமைதியாகி அப்படியே இருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து இப்போது ரெஸ்டாரண்ட்டும் ரீச் பண்ணிட்டீங்க. இப்போது அங்கே பார்த்தாச்சுன்னா இப்போது ரெஸ்டாரண்ட் போய் ரீச் ஆகி ஒரு டேபிளில் உட்காந்துருக்கீங்க. அந்த டைமில் ஜோவும் வரா. ஜோ ரொம்ப ஹாப்பியாக தான் வரா. நீங்கள் ஜோவை பார்த்ததுமே அப்படியே கண் கலங்கி அப்படியே ஜோவை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜோ உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடி அழுதுட்ருக்க? ஏன்டி இப்படி பண்ண?
நான் என்னடி பண்ணேன்? எவ்வளோ கால் பண்ணேன், எவ்வளோ மெசேஜஸ், ஏன்டி ஏன்? இங்கே பாருடி, எதுக்கு நீ இவ்வளோ எமோஷன் ஆகுற? நீ எனக்கு பயமாக இருக்காதா? நீ நேற்று அழுதுட்டு போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரிடி நீ அழுகாத, ஒன்றும் இல்லை, அதான் நான் வந்துட்டேன்ல, போடி, எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அவ்வளோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜின் பார்க்குறாங்க. அப்போது இங்கே பாரு, ஒன்றும் இல்லை சரியா? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னும் அப்படி ஜோ தான் பார்க்குறாங்க, நீங்களும் ஜோ தான் பார்க்குறீங்க. என்ன? ஜோ வந்து ஸ்ட்ரைட்டாக ஜின்னுக்கிட்ட, நேற்று நைட்டே அவள் எல்லாம் பேசியிருப்பாளே. அப்போ ஜின்னு ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா இல்லை, கண்டிப்பாக அவள் இப்படி தான் சொல்லியிருப்பா, என் ஃப்ரெண்டுக்கு என்னால் துரோகம்லாம் பண்ண முடியாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே அவள் கேட்டிருப்பா. அப்படிங்கிற மாதிரி ஜோ சொன்னதுமே ஜின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நினச்சேன் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவான்னு. உனக்கு அறிவே இல்லையாடி? அதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டல, அப்புறம் என்ன அதை பற்றி யோசிச்சுட்ருக்க? நானும் அவனு தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு? இல்லை அப்போ நீ ஏன் அழுதுட்டு போனேன்னா என்னதான் இருந்தாலும் அது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் தானே. ஸோ எனக்கு மெமரிஸ் வந்திருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் அது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்டி. ஸோ நான் எப்படி அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஸோ நவ் ஐ ஆம் ஆல் ரைட், எனக்கு இதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நீ தேவையில்லாமல் போட்டு மண்டையை போட்டு குழப்பாமல் அவன் கூட சந்தோஷமாக இரு. என்னடி சொல்கிற? என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட எக்ஸுடி. எக்ஸாக இருந்தால் சரி ஓகே, ஜின்னும் ஓகே, வேறு ஏதாவது ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், அவனுக்கு ஒரு எக்ஸ் இருந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா? அது பண்ணிப்பேன். பிகாஸ் ஏன்னா அவர் என்னோடய ஃப்ரெண்டோட எக்ஸ் கிடையாது. ஸோ அவங்க பழகுனதெல்லாம் நான் பார்க்கலையே. ஹோ, உன்னோட ப்ராப்ளம் அதுதானா? அப்படி சொல்லலடி. இங்கே பாரு, நாங்கள் என்ன தான் டேட்டிங் பீச் அந்த மாதிரி போனாலுமே நாங்கள் ஃபிசிக்கலாக நாங்கள் எதுவுமே பண்ணல, புரியுதா? அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறா. ஹே நான் அதை சொல்லடி. போதும் ரொம்ப நடிக்காத. ஹே நான் அதை எதுவும் சொல்லலடி. சரி இங்கே பாரு, நாங்கள் இது வரைக்கும் கிஸ்ஸு கூட பண்ணதில்ல சரியா? நீ தேவையில்லாமல் போட்டு மண்டே யோசிச்சுட்ருக்காத. ஹே அதெல்லாம் இல்லடி. சரி அப்போது சின்ன அப்படியே ஜோவை பார்த்துட்டு, நீ இப்போ ஓகே தானா? நான் இப்போ ஓகே தான். நீ என்ன நினச்ச? கடைசி வரைக்கும் ஒன்றே நினச்சிட்ருப்பேனா? நான் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டேன் சரியா? நீ இதை பற்றி யோசிச்சு இந்த லூஸு சொல்கிறான்லாம் டிவோர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காத, புரிஞ்சுதா? இது சரியான எமோஷ்னல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே பப்பி ஐஸோடு நீங்கள் ஜோவை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? ஏன் திட்டுற? அப்போ என்ன பண்ண? இருந்து கொஞ்சம் சொல்கிறியா? கொஞ்சத்துக்கு வேறு ஆள் இருக்காங்க, நான்லாம் கொஞ்சம் முடியாது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணுறா. ஹே என்னடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே பிடிக்கிறா. சரி இங்கே பாருங்கள், 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஐ ஆம் ஆல் ரைட். நான் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், புரியுதா? என்ன தான் நீ என்னோடய எக்ஸாக இருந்தாலுமே நீ ரொம்ப நல்ல பையன். நீ என்னை திட்டியிருக்க, பட் அது என்னோடய ஃபால்ட்டுங்கிறதுனால தான் நீ அதை திட்டியிருக்க. நான் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்ததுனால தான் நீ என்னை திட்டினேன். அதர்வைஸ் நீ என்னை கேரிங்காக தான் பார்த்த. அதே மாதிரி உனக்கு ஏற்ற பொண்ணும் ஒயன் தான், நான் கிடையாது. நான் எப்படி யோசிப்பேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், பட் எது இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுவேன். பட் ஆனால் ஒயன் அப்படி கிடையாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே ரொம்ப கஷ்டம்தான். ஒயனை ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, கொஞ்சம் விட்டால் லைஃபே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவா போல் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டே சொல்கிறா. அப்படியே ஜோவை பார்த்துக்கிட்டு, நீ ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ ஜோ, ஹே நான் ஓகே தாண்டி, எத்தனை தடவை நான் சொல்லணும்? சரி ஓகே, சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்போ ஜோவும் கிளம்பிட்டான். இப்போ நீங்களும் ஜின்னை அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜின், இப்போ சொல்லு, உனக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னை தான் பார்க்குறீங்க. ஜின் சொல்ல வேணுமா? இப்போ எல்லாம் உனக்கு கிளியர் ஆகிருக்கும்ல? ஆமாம், பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும்
ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. கொஞ்சம் டைம் எடுத்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாமே. எதுக்கு டிவோர்ஸ்க்கா? இல்லை 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 இல்லை, லைஃப் ஸ்டார்ட் பண்ண. இப்போ சொன்னியே, இது கரெக்டான முடிவு. எல்லாத்துக்குமே ஒரு ஆள் உனக்கு சொல்லி தரணும்ல. இல்லை அப்படி இல்லை. சரி ஓகே, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே லஞ்சையும் முடிச்சுட்டு இப்போது 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே 2 பேரும் உங்கள் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய டேஸஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஜின்கிட்ட கேட்டிருப்பீங்க, நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போகட்டுமா அப்படின்ட்டு. அப்போ ஜின்னு சொல்கிறாங்க, சரி ஓகே நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ நீங்களும் சீக்கிரமாக கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் அவங்க ஆன்ட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஜின்னும் நீங்களும் சேர்ந்து தான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. இப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போகுது. உங்கள் 2 பேருக்குள்ளே கொஞ்சம் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜின்னை புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஜின்னும் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போது என்ன ஆகுதுன்னா, ஜின்னோட கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பார்ட்டி தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக வீட்டில் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பார்ட்டி தான்மா, நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் கங்க்ராஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்களுக்கு கங்க்ராஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்படியே தான் அந்த பார்ட்டிக்கான டேஸும் வருது. இப்போது ஜின்னை வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேண்ட் அப்புறம் பிளாக் சூட் போட்டு வேறு லெவலில் ரெடியாக இருக்கார். இப்போது உங்களுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் அங்கே ஒரு பிளாக் கலர் கவுன் போட்டிருக்கீங்க. லைக் எப்படின்னா கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கும். லோ நெக், அப்புறமேட்டு உங்கள் ஹிப்பு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துட்டு ஜின் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஏன்னா உங்களை இந்த மாதிரி அவர் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது அவரோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. இதை பார்த்துட்டு, என்ன இவா இப்படி இருக்கா? ஓ ஜின், பார்ட்டிக்கு போகணுமாடா? பெட்டா இங்கே நான் முடிச்சிருவேன். என்ன போல கண்டிப்பாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜின்னிக்கிட்ட வந்துட்டு, ஜின் போகலாமா? ஓயன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் எதுவுமே பேசல, அப்படியே போகிறாரு. இப்போது நீங்கள் 2 பேரும் தனி காரில் தான் போகிறீங்க. ஜின்னோட அம்மா அப்பாவும் தனி காரில் தான் போகிறாங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, நான் எவ்வளோ அழகாக ரெடியாக வந்திருக்கேன், ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆச்சு கொடுக்குறானா பார் லூஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜின்னுக்கு மனசில் என்னென்னா பயங்கரமாக ஹார்ட் பீட் துடிக்குது. என்ன பக்கத்தில் எவ்வளோ ஹாட்டாக இருக்கா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பார்ட்டிக்கு வேலை போகணும், இன்றைக்கி மட்டும் பார்ட்டி இல்லைன்னா இன்றைக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த பார்ட்டி ஹால் ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ஜோடியாக அழகாக நடந்து வரீங்க. அங்கே எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் ஆனால் நீங்கள் ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கீங்க. எல்லாரோட கண்ணும் வாவ் வாட் அ கேர்ள் அந்த மாதிரி பார்க்குறாங்க இருக்கீங்க. உங்களை பார்த்து அப்படியே வாவ் அந்த மாதிரி எல்லோரும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜின்னுக்குன்னா என் பொண்டாட்டிட்டா ஏன்டா இப்படி வாய் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள பயங்கரமாக எரியுது. அப்போது வந்து பார்ட்டிக்குள்ளே போனோடனே ஜின்னுக்கு வந்து பார்ட்டிக்கான எல்லாமே நடக்குது. ஜின்னுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அதனால் ஜின் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு சிஇஓ தானே, ஸோ எல்லாரை பற்றியும் தெரியும். நீங்களும் வந்து மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து, ஹாய், நீங்கள் லீ குரூப்ஸோட சிஇஓ லீவாயின் தானே? ஆமாம். ஓகே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. நம்ம வேணால் ஒரு கொலாப்ரேஷன் வச்சுக்கலாமா? கொலாப்ரேஷன்? ஏன்னா கொலாப்ரேஷன் நம்ம ஏன் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஃப்ளர்ட்டி டோனில் கேட்குறான். உங்களுக்கு புரியுது அவன் என்ன கொலாப்ரேஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஜின்னு வந்து அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது சைடில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பர்சன்ட்ட பேசிகிட்டே இருக்கிறத அவர் நோட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட வந்து உங்கள் ஷோல்டரோடு அப்படியே அணைச்சிக்கிட்டு, என்ன கொலாப்ரேஷன்? ஆல்ரெடி அவங்க ஒரு கொலாப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அதுவும் ஜின் என்டர்பிரைசஸோட. ஸோ கொலாபரேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹேய் ஜின்,
எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல்ல? உங்கள் மேரேஜ்க்கு கூட நான் வரல. ஓ, மேரேஜ்க்கு வரலையா? அதனால தான் இந்த கன்ஃபியூஷனா? இல்லை, எனக்கு புரியல. தென் லெட் இன்ட்ரடியூஸ் மிஸ்ஸஸ் ஜென் அப்படிங்கிற மாதிரி உங்களை காட்டுறாரு. வாட், லீவ் வேன்னா உங்களோட ஒய்ஃபா? ஆமாம், ஷீஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாக சொல்கிறாரு. அவருக்கு புரியுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் உங்கள் மேரேஜ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள் சின்ன பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிகாஸ் ஏன்னா அவருக்கு பயங்கரமாக பொசிட்டிவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க, நீங்கள் வேறு சமைக்கிங்களா, ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னே உங்கள் கூட இருக்கிறாரு. இப்படியே தான் அந்த ஒரு பார்ட்டியும் முடியுது. நீங்கள் 2 பேர் தனி காரில் வரீங்க. உங்கள் அப்பா அம்மா முன்னாடியே வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வரீங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே ஸ்ட்ரைட்டாக வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பின்னாடி தான் ஜின்னு வராரு. நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ டோரை லாக் ஆகுற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஜின்னு. என்னாச்சு ஜின்? ஏன்னா ஜின்னு அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. என்னாச்சு ஜின்? ஏன் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? என்னால் முடியல வயன். என்னாச்சு உங்களுக்கு? ஃபீவரா? வீக்காக இருக்குங்களா என்ன? ஆமாம், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சொல்லிட்டு ஜின்னோட ஃபேஸை தொட்டு பார்க்குறீங்க. இல்லையா, நீங்கள் நார்மலாக தானே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னை நீ வீக் பண்ணிட்ட ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே கிராப் பண்ணி இழுத்து என்னடி பண்ண? என்ன பண்ண உங்களை? அதான் கேட்குறேன், என்னை ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்னை ஏன் டெம்ப்ட் பண்ண? என்னால் முடியல வயன். இந்த ட்ரெஸ்ஸை ஏன் இவ்வளோ ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டிருக்க? இது ரிவீலிங்கா? இது அவ்வளோவா ரிவீலிங்காக இல்லை ஜென். என்கிட்ட காட்ட வேண்டிய பாடியா மற்றவங்க கிட்ட காட்டுறியா? ஜின் புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரிவீலிங்காக இல்லை, ஜஸ்ட்டு ஓப்பன் நெக் மட்டும்தான். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்றாரு. அது அது நியூ மாடல். அதான் பாரு, இனி வெளியில் போகிறேன்னா ஃபுல் க்ளோஸில் போகணும். நீ எனக்கு மட்டும்தான் தேவையில்லாமல் உன்னோட பாடியை வெளியில் எங்கேயாச்சும் தெரிஞ்சிச்சு பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், இன்னைக்கு நீ பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சின் சின் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹாஷாக கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. சரி ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையிட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ வேணும். நம்ம 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற கேட்குறீங்க. பட் சின், எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. அதே மாதிரி தான் நானும் உன்னை லவ் பண்ணுறேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஷாக கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் ரொம்ப ஹார்ஷாக போகுது. உங்களால் முடியல. அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணி எடுக்கிறாரு. உங்களால் எவ்வளோ தள்ளி விட முடியுமோ அவ்வளோ தள்ளி விடுறீங்க. பட் ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போது நீங்கள் அப்படியே ஒரு வழியை அவர் தட்டி விட்டுட்டு என்ன ஜின் பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஒருத்தர் பார்க்குறீங்க. நீங்கள் ஜின்னோட கண்ணை பார்க்குறீங்க. ஜின்னோட கண்ணில் அவ்வளோ ஃபீலிங்ஸ் தெரியுது. நீங்களும் பார்க்குறீங்க. ஜின், ஆர் யூ ஓகே? ஐம் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் கூட அவரோட ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே பாரு வயன், இவ்வளோ நாள் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் விட்டுரு. இட் இஸ் பாஸ்ட். எனக்கு பழசை பற்றி கவலை இல்லை. இப்போ என் கூட நீ இருக்க. லைஃப் லாங் நீ எனக்கு வேணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ புரிஞ்சுக்கோ. நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ நாள் தான் என்னை தள்ளி போடுவேன்? என்னால் முடியாது வயன், ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு.
நீங்கள் அவரோட ஐஸை தான் பார்க்குறீங்க. ஜின், எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். அதுவும் இன்னைக்கு என்னால் முடியல வாயன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவருக்கு இப்போ ஹாப்பி. அவருக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் மேற்கொண்டு அதுக்கான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாமே அப்படி ரிமூவ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு மேக் அவுட் செக்ஷன் போகுது. ரொமான்டிக்காக கொஞ்சம் ஹார்ஷாக அவ்வளோ க்யூட்டாக போகுது. இப்போ 2 பேருமே எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக அங்கே பெட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜின்னை தான் பார்க்குறீங்க. ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன வலிக்குதா? சாரி. என்ன சாரி? இப்படியே ஹாஷாக நடந்துப்பீங்க. சாரி வயன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து வச்சு ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவர் செஸ்ட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி மூஞ்சி கோணிட்டு சொல்கிறா? எனக்கு வலிக்குது அதான். அப்படியா? வேணா ஒரு ரவுண்ட் கூட போகலாமா? கொண்டுடுவேன், எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே தூங்குறாங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸ் ரொம்ப ஜாலியாக ரொமான்டிக்காக ஒவ்வொரு நாளும் ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஜின்னு வேறு லெவலில் வேலை பார்க்குறாரு. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப்பும் க்யூட்டாக போகுது. ஜோக்கும் வேற ஒரு பையன் கூட மேரேஜ் ஆகுது. அவளும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்படியே தான்டா இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக ஓடிசா வைப்ஸ் ஆஃப் லவ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், வெங்கடேஷன் உங்களுக்கு உங்கள் மாமாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்டார்டிங்கில் விஷ் பண்ண மறந்துட்டேன். ஓடிசா வைப்ஸ் ஆஃப் லவ்வோட சேனல் மூலமாக எங்களோட விஷஸ் ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டு சஜினி ஜோசப் நீங்கள் கேட்ட மாதிரி ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் நான் போட்டுட்டேன். நீங்கள் இப்போ ஹாப்பின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஐ அக்செப்ட் இட். எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் கேட்குறீங்கல்ல, இந்த ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் வந்து கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days முன்னாடியே கேளுங்க. பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு ஒன் ஷாட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகுது. அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா 3 to 4 days முன்னாடியே சொல்லிவிடுங்க. நான் அப்போவே உங்களுக்கு சூப்பரான ஒரு கதையை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான்டா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ until stay healthy and stay happy. Bye.